வணக்கம் ஆபிரகாம். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து நேற்று சுமார் 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் 2500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றார்கள். இதில் 2 விசைப்படகுகள் மற்றும் 10 மீனவர்கள் தற்போது மன்னார் கடற்படை முகாமில் மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படை கைது செய்து அங்கு கொண்டு சென்று விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இது கைது செய்யப்பட்ட ஒரு மணி நேரத்தில் மீண்டும் ஒரு 12 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. குறிப்பாக 2 விசைப்படகுகள் மற்றும் 12 மீனவர்களை காங்கேசம் கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த 4 விசைப்படகுகள் மற்றும் 22 மீனவர்களையும் மன்னார் மற்றும் யாழ்ப்பாணம் கடற்படை வைத்து இலங்கை கடற்படை அடுத்தடுத்து சிறைபிடித்து சம்பவம் ராமேஸ்வரம் மீனவர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ச்சியாக இலங்கை கடற்படை இந்த அட்டூழியத்தில் ஈடுபட்டு வருகின்றது. இலங்கை அதிபர் இந்தியா வந்துள்ள சூழ்நிலையில் இந்த கைது நடவடிக்கையானது தைரியமாக இலங்கை கடற்படை மேற்கொண்டுள்ளதாக மீனவர்கள் குற்றம் சாட்டி வருகிறார்கள். மேலும் கைது செய்யப்பட்ட விசைப்படகுகளை மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளார்கள். இல்லை என்றால் போராட்டங்களில் ஈடுபட போவதாக தெரிவித்துள்ளார்கள். தொடர்ச்சியாக இலங்கை கடற்படை கைது செய்யும் இந்த நடவடிக்கைக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார்கள். ஆபிரகாம்.